ஹலோ ட்ரேடர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் 3 பெஸ்ட்டான அதுவும் 52 வீக் ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாம் எதெல்லாம் இருக்குன்னு தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் ட்ரேடர்ஸ், ஒரு டிஸ்க்ளைமர், நான் சொல்ல போகிற இந்த 3 ஸ்டாக்ஸில் ஒரு ஸ்டாக்ஸை வந்து என்னோட மெம்பர்ஷிப் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் இந்த வீடியோ வெறும் ஜஸ்ட்டு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் மேக் பண்ணேன். உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும், அதிகமாக சொல்ல தேவையில்ல. வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், அதிகமான இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாகவே லேர்ன் பண்ணலாம். அண்ட் ட்ரேடர்ஸ், ஒரே ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இது போல் பெஸ்ட்டான செம்மையான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், சீக்கிரமாக நம்ம லிஸ்ட்டில் என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டாக் அப்போலோ பைப்ஸ். அண்ட் ட்ரேடர்ஸ், எனக்கு தெரியல இந்த ஸ்டாக்கை பற்றியுமே நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் இங்கே டெக்னிக்கல்ஸில் பார்த்தா தெரிஞ்சிடும். ஓகே, ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். அண்ட் ப்ரீவியஸ் டைம்லேருந்து சொல்லியிருந்தப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 46% கீழே டவுனில் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஏன்னா அதை வந்து இப்போ ஒரு ஹையில் போய் ஒரு நியர் அபவுட் வந்து இப்பயுமே ஒரு 30% கீழே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதை இங்கே நல்லா கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது. அட் த சேம் டைம் 1 இயர் பேசிஸில் தான் நான் மீன்ஸ் 52 வீக் ஹை அப்படின்னு சொல்லி எதை சொல்லுவாங்கன்னா, லாஸ்ட் 1 இயர்ஸ் இருக்குல்ல, அந்த 1 இயர் பேஸ் தான் சொல்லுவாங்க. ஏன்னா 1 இயரில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 365 டேஸ் வருது. அந்த 365 டேஸை நம்ம வந்து ஒரு வீக்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணிச்சுன்னா 1 இயரில் 52 வீக்ஸ் வரும். அதனால இந்த 52 வீக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால தான் ஆல்மோஸ்ட் வந்து இங்கேயுமே ஒரு 1 இயரில் மீன்ஸ் லாஸ்ட் 52 வீக்ஸில் ஒரு ரிட்டர்ன் தந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தது ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு 44% ஒரு நல்ல பெஸ்ட்டான ரிட்டர்ன் தந்திருக்கு. அட் த சேம் டைம் நான் ப்ரீவியஸ் டைம் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஆல்மோஸ்ட் வந்து இந்த லெவலில் சொல்லியிருந்தேன். அங்கேருந்து மீன்ஸ் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் மீன்ஸ் நான் சொன்னதுலேருந்து 48% ஒரு செம்மன ரிட்டர்ன் வந்து அது வெறும் ஜஸ்ட்டு 161 டேஸ், அதாவது வெறும் ஜஸ்ட்டு 4 மந்த்லேயே 48% ஒரு செம்மன ரேலி வந்து இங்கே தந்திருக்கு. அதனால கிளியராக இங்கே பார்க்க முடியுது. இப்போ அப்கமிங் டைம்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கலாம். ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் டைமில் சொன்ன மாதிரி ஒரு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் இருக்குது. அதுக்கு மேலே தான் இப்போ இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதுவுமே கிளியராக பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து 52 வீக்ஸ் டேஸ் இருக்குல்ல, இதுவுமே மீன்ஸ் ஒரு செம்மையான ஒரு பிரேக் அவுட்டில் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அட் த சேம் டைம் ஒரு நல்ல பெட்டரான ரெசிஸ்டன்ட் லைன் இருக்குது, அதையுமே இங்கே மீன்ஸ் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. அதுவுமே இங்கே கிளியராக பார்க்க முடியுது. இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான ஒரு மீன்ஸ் சொல்லிச்சுன்னா ரிவர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் சொல்லலாம் ஓரளவுக்கு. அது வந்து இங்கே நல்லா கிளியராகவே இங்கே விசிபிள் ஆகுது. அட் த சேம் டைம் ப்ரீவியஸ் இங்கே ரெசிஸ்டன்ட் இருந்துச்சுல, அந்த ரெசிஸ்டன்ட் லெவலில் ப்ராப்பராக ரெஸ்பெக்ட் பண்ணி இங்கே வந்துச்சு. அண்ட் அதுக்கடுத்து எடுத்தோடனே இங்கேருந்து பிரேக் அவுட் ஆகாமல் ஒரு ஹேண்டில் மேக் பண்ணிச்சு. மீன்ஸ் ஹேண்டில் மேக் பண்ணிவிட்டு ஒரு நல்ல பெட்டரான இப்போ தான் பிரேக் அவுட் வந்திருக்கு. மீன்ஸ் ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட் வந்து இங்கே கிடச்சிருக்கிறது கிளியராக பார்க்க முடியுது. ஆனால் இந்த ஸ்டாக்ஸ் ஓரளவுக்கு இங்கேருந்து ஓரளவு சைட்வேஸில் இருக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி வந்து ஒரு நல்ல பெட்டரான ரேலி வந்து இங்கே தந்திருக்கு. அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு 1 or 2 மந்த் வந்து சைட்வேஸில் இருந்துட்டு மீன்ஸ் என்னோட ஒப்பீனியன் வந்து சொல்கிற ட்ரேடர்ஸ், அதுக்கப்புறம் ஒரு நல்ல ரேலி தரத்துக்கான சான்ஸ் இருக்குது. இந்த ஸ்டாக்கை பற்றியுமே உங்களோட ஒப்பீனியனை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ட்ரேடர்ஸ், நான் இங்கே அனலைஸ் பண்ணுற மாதிரியே நீங்களுமே எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயிலாகவே இங்கே ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி அனலைஸ் பண்ணலாம். இதுக்காகவே என்னோட ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் இங்கே பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் ஸ்விங் ட்ரேடிங்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலாகவே நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வெறும் ஜஸ்ட்டு 5,000 தான் சேல் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் டெஃபினட்டாகவே பர்ச்சேஸ் பண்ணலாம். மீன்ஸ் உங்கள் போர்ட்ஃபோலியோவை நீங்களாகவே இண்டிவிஜுவலாக மேனேஜ் பண்ணி மார்க்கெட்டில் இங்கே ப்ராஃபிட்டை மேக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாகவே ஹெல்ப்பாக இருக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் என்னுடைய இயர்லி மெம்பர்ஷிப்புமே இருக்குது. வெறும் ஜஸ்ட்டு இங்கே 1 இயருக்கு 3,000 தான் சேல் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மெம்பர்ஷிப்லேயுமே நீங்கள் கண்டிப்பாகவே ஜாயின் பண்ணலாம். இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குன்னா, பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நம்மளுடைய கம்யூனிட்டி குரூப் இருக்குது, நான் ஷேர் பண்ணுவேன். உங்கள் கேபிட்டலை குரூப் பண்ணுறதுக்கு இது கண்டிப்பாகவே ஹெல்ப்பாக இருக்கும். வெறும் ஜஸ்ட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான் லிங்க் தந்திருக்கேன், ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் லிங்க் தந்திருக்கேன். வெறும் ஜஸ்ட்டு ஒரு டைம் மட்டும் செக் பண்ணி பாருங்கள் ட்ரேடர்ஸ், உங்களுக்கு கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கமெண்டில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற நெக்ஸ்ட்டு ஸ்டாக் பயோமெடிக்கா லேபரேட்டரிஸ். அண்ட் ட்ரேடர்ஸ், டிஸ்க்ளைமர் சொல்லியிருந்தேன், இந்த ஸ்டாக்கை பற்றியுமே என்னுடைய மெம்பர்ஷிப் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன். வெறும் ஜஸ்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் இங்கே நான் சொல்லிட்டு இருக்கேன். ஃபுல் டீட்டெயிலாக வேணும்னா என்னோட மெம்பர்ஷிப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்கே பார்க்க முடியும். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, ஃபஸ்ட் கமெண்ட் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த ஸ்டாக்லையுமே நம்ம டேரெக்டாகவே டெக்னிக்கல்ஸ் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அண்ட் இந்த ஸ்டாக்குமே ட்ரேடர்ஸ் நல்லா கிளியராக பாருங்கள், நான் அனலைஸ் பண்ணுறேன், உங்களுக்கு கிளியராக புரியும். ஆல்மோஸ்ட் வந்து ஐபிஎல் லிஸ்ட் ஆனதே ஒரு May 2026 தான் இங்கே லிஸ்ட் ஆச்சு. ஆல்மோஸ்ட் இந்த ஸ்டாக் வந்து ஒரு வருஷம்லாம் இந்த 52 வீக்ஸ் இருக்குல்ல, அந்த பேசிஸில் ரேலி தரல, நல்லா கிளியராக பார்க்க முடியுது.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐபிஎல் லிஸ்ட் ஆச்சு, அதுக்கடுத்து கீழே டவுன்ஃபால் ஆச்சு, டவுன்ஃபால் ஆகி வி ஷேப் ஒரு ரிகவர் தந்துச்சு. அண்ட் ரிகவர் தந்ததுமே ப்ரீவியஸ் பிரேக் அவுட் இருக்குல்ல, பிரேக் அவுட் பண்ணிச்சு. பிரேக் அவுட் தந்ததுக்கு அடுத்தது ஒரு நல்ல ரேலி தந்துச்சு. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ரேலி தந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து 27%, விச் மீன்ஸ் 21 டேஸ்லேயே 21% ஒரு செம்மன் ரேலி தந்துச்சு. ஐ ஹோப் ட்ரேடர்ஸ் இங்கே நான் சொல்லியிருந்தேன்ல இந்த இடத்துல ஃபுல்லாகவே ப்ரீவியஸ் இது ஃபுல்லாகவே தான் பார்த்தீங்கன்னா சேமாக இதே ரிப்பீட்டட் தான் இங்கேயுமே கிளியராக வந்து இப்போ பார்க்க முடியுது. ஏன்னா இதுலேயுமே பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் தந்துச்சுல, பிரேக் அவுட் தந்தக்கிறது சீக்கிரமாக ரேலி தந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரேலி தரல. ப்ரீவியஸில் இங்கே சப்போர்ட்டில் வந்துச்சு, சப்போர்ட்டில் வந்ததுக்கடுத்து தான் திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட் தந்து ரேலி தந்துச்சு. அதே மாதிரி தான் இப்போயுமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து ஒரு ஹை மேக் பண்ணிச்சு. ஹை மேக் பண்ணக்கடுத்து சேமாக இங்கே எப்படி லோ வந்துச்சு அதே மாதிரியே இங்கேயுமே லோ வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லோ வந்ததுக்கு அடுத்தது திரும்பவுமே ஒரு ரிகவர் தந்துச்சு. அண்ட் ரிகவர் தந்தது பார்த்தீங்கன்னா சேமாக இங்கேயுமே ரிகவர் தந்திருக்கு. அதே போல் இங்கேயுமே பிரேக் அவுட்டுமே மீன்ஸ் பிரேக் அவுட் கேண்டலுமே கிடச்சிருக்கு. இங்கேயுமே நல்லா கிளியராக பார்க்கலாம், ஒரு செம்மையான பிரேக் அவுட் கிடச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் திங்க் வந்து ப்ரீவியஸ் இங்கே சேட் பேட்டில் என்னெல்லாம் மேக் பண்ணிச்சு அது எல்லாமே கிளியராக பார்க்க முடியும். பிரேக் அவுட் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து இங்கேருந்து ரீட்ரேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரீட்ரேஸ்மெண்ட்னு இங்கே வந்திருக்கு. அண்ட் நான் சேம் இங்கே சொன்ன மாதிரியே இங்கேருந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி இங்கேருந்து ரீட்ரேஸ்மெண்ட்டுமே ஆயிருக்கு. அண்ட் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் இங்கே ரிவர்சல் பவுன்ஸ் பேக் அடிச்சு ஒரு ரேலியில் தான் இருக்குது. அதனால் இந்த ஸ்டாக்ஸுமே கண்டிப்பாகவே டெஃபினட்டாகவே உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் மீன்ஸ் உங்கள் ரேடாரில் பாருங்கள். மீன்ஸ் இந்த ஸ்டாக்குமே என்னோட மெம்பர்ஷிப் குரூப்பில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதிகமாக சொல்லத்தாலும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் லிங்க் இருக்குது. அண்ட் என்னோட சேனல் பயோலையுமே லிங்க் இருக்குது. நீங்கள் அங்கேருந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதை தவிர வேறு எல்லா டீட்டெயில்ஸுமே அங்கேருந்து உங்களால் பார்க்க முடியும். அதிகமாக சொல்ல தேவையில்ல, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதுக்கடுத்து நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற நெக்ஸ்ட் ஸ்டாக் டெக்கன் கோல்டு மைன். அண்ட் இந்த ஸ்டாக்குமே நம்ம டேரெக்டாகவே ட்ரேடர்ஸ் டெக்னிக்கல்ஸ் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இந்த ஸ்டாக்குமே ஒரு பெட்டரான ஒரு மீன்ஸ் ப்ரீவியஸ் நான் சொல்லியிருந்தேன்ல அதே மாதிரி அதே ஃபாலோஸ் தான் இங்கேயுமே நல்லா கிளியராக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐபிஎல் லிஸ்ட் ஆச்சு. லிஸ்ட் ஆனதுக்கு அடுத்தது கொஞ்சம் சைட்வேஸில் இருந்துட்டு ஒரு ரேலி தந்துச்சு. அண்ட் ரேலி தந்தது பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸில் இருந்ததுக்கு அடுத்த அப்புறமேட்டு நான் சொல்கிறேன் ஒரு ரேலி தந்தது ஒரு சேமாக வந்து ஒரு 57%, விச் மீன்ஸ் 15 டேஸ்லேயே 57% செம்மையான ப்ராஃபிட்டும் நீங்கள் தந்திருக்கு. அண்ட் ப்ராஃபிட் தந்ததுக்கு அடுத்தது சேம் காப்பி பேஸ்ட் இங்கே ஆகும் ட்ரேடர்ஸ். இங்கேருந்து கிளியராக பாருங்கள் போச்சு. அதுக்கடுத்து கீழே டவுன்ஃபால் ஆச்சு. டவுன்ஃபால் ஆனதுக்கு அடுத்தது ஒரு ரேலி தந்துச்சு. ப்ராப்பராக பிரேக் அவுட் பண்ணிச்சு. இதை இங்கே பிரேக் அவுட் பண்ணதையுமே கிளியராக பார்க்க முடியுது. பிரேக் அவுட் பண்ணக்கடுத்து ஒரு ரேலி தந்திருக்கு. அதே போல் தான் இப்பயுமே ஒரு ரேலி தந்து ஒரு ஹையில் போச்சு. கீழே டவுன்ஃபால் ஆச்சு. அதேமாரி இங்கே டவுன்ஃபால் ஆனதுமே கிளியராக பார்க்க முடியும். சேம் இங்கேருந்து ஒரு ரேலி தந்திருக்கு. அந்த ரேலியுமே இங்கேயுமே நல்லா கிளியராக பார்க்க முடியுது. சேம் அதே போல் இங்கேயுமே ஒரு பாசிட்டிவான இங்கே பிரேக் அவுட் கிடச்சிருக்கு. மீன்ஸ் ப்ரீவியஸ் டைம் இங்கே பிரேக் அவுட் இருக்குல்ல, இதே சேம் பிரேக் அவுட் தான் இங்கேயுமே கிளியராகவே சேம் பிரேக் அவுட்டுமே பார்க்க முடியுது. அதனால் இந்த ஸ்டாக்ஸுமே வரப்போகிற அப்கமிங் டைம்ஸில் மீன்ஸ் என்னோடய ஒப்பீனியன் படி கீழே வந்து ஒரு ரிவர்சல் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல ரேலி தரத்துக்கான சான்ஸ் இருக்குது. ஐ ஹோப் கிளியராக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அதிகமாக சொல்ல தேவையில்ல. வேறு ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸ் வேணுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஐ ஹோப் கிளியராக புரிஞ்சிருக்கும். ட்ரேடர்ஸ் என்னோடய யூடியூப் மெம்பர்ஷிப்புமே இருக்குது. நீங்கள் இதுலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணலாம். பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நம்மளுடைய மெம்பர்ஷிப் குரூப்லேயுமே நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். வெறும் ஜஸ்ட்டு ஒரே ஒரு டைம் மட்டும் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாகவே ஹெல்ப்பாக இருக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் ட்ரேடர்ஸ் என்னுடைய டெலிகிராம் சேனலுமே இருக்குது. பெஸ்ட்டான சேட்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நான் அங்கேயுமே நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கிறேன். வெறும் ஜஸ்ட்டு ஒரே ஒரு டைம் மட்டும் செக் பண்ணி பாருங்கள் ட்ரேடர்ஸ், உங்களுக்கு கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் தமிழ் சேனலில் இப்போ வரைக்கும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதே போல் பெஸ்ட்டான அதுவும் சூப்பரான லேட்டஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரதுக்கும் எனக்குமே மோட்டிவேஷனாக இருக்கும். நான் சொல்லியிருந்தேன் இந்த 3 பெஸ்ட்டான 52 வீக் மீன்ஸ் ஹை ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் டைம் எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலைசிஸில் வீடியோ வேணும் ட்ரேடர்ஸ் அதையுமே சொல்லுங்கள். நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். திரும்ப நாளுக்கு ஒரு பெஸ்ட்டான சூப்பரான வீடியோஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.